இயந்திர ஓட்டு பதிவில் இருந்து ஓட்டுச்சீட்டு முறைக்கு மாற வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்போவதாக பாமக அறிவித்துள்ளது. சென்னை மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் ஞாயிறன்று MMDA தனியார் மண்டபத்தில் நடந்தது. மாநில துணை பொதுச் செயலாளர் AK மூர்த்தி தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தர்மபுரியில் வெற்றி பெற்ற அன்புமணிக்கு வாழ்த்தும், தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தும், நிறுவன ராமதாசின் பவள விழா, கட்சியின் வெள்ளி விழாவை சிறப்பாக கொண்டாடுவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. போரூர் மௌலிவாக்கம் கட்டட விபத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை, அனைவருக்கும் 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், சென்னையில் தரமான சாலை மற்றும் நடைபாதை அமைக்க வலியுறுத்தியும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. பாமக மகளிர் அணி சார்பில் மது ஒழிப்பு கையெழுத்து இயக்கம், ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலும் 75,000 உறுப்பினர்கள் சேர்த்தல், ஆகஸ்ட் 2 முதல் 31ஆம் தேதி வரை உறுப்பினர் சேர்க்கை பணியை செயல்படுத்துவது எனும் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. ஓட்டுச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டுவர வலியுறுத்தி வரும் 22ஆம் தேதி நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் போராட்டம் நடத்துவதெனவும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு 2 நாள்ல போராட்டம் ஐயா அறிவித்திருக்கின்றார். பழைய முறையில் அந்த வாக்குச்சீட்டு வர வேண்டும் என்ற போராட்டம். ஏன்னா சமீபத்தில் நடந்த அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அது மிக பழமையான வாக்குப்பதிவு இயந்திரம். அது எப்ப தயாரிச்சாங்க தெரியுமா? அந்த இயந்திரத்தை 1980 தயாரிச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 34 வயசு அந்த மிஷினுக்கு. இந்த மாதிரி மிஷின் உலகத்துல எங்கேயும் கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. இப்ப போராட்டம் நாளை மறுநாள். இதுவரைக்கும் செய்த போராட்டங்கள், சென்னையில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை போராட்டங்கள். அவ்வளவும் யாருக்காக? மக்களுக்காக, சென்னை மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக, நம்முடைய மொழிக்காக, நம்முடைய உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பற்றிய அந்த போராட்டங்கள். இதான் பண்ணியிருக்கிறோம். இக்கூட்டத்தில் நிறுவனர் ராமதாஸ், இளைஞர் சங்க தலைவர் அன்புமணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.